உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அன்றாடம் வருகின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இடைஞ்சல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உலகம் முழுவதும் பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தனுசு ராசி ஜனவரி மாத பலாபலன்கள். முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, சோதனையை கடந்து சாதனையை செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்கத்தை நெருப்பிலே புடமிட்டாலும் அது தன் குணத்தை இழக்காது என்பது போல, யாருடனும் பழகினாலும் உங்கள் குணத்தை இழக்காத தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இருக்கின்ற 9 நட்சத்திர பாதங்களை காணலாம். மூலம் 1, 2, 3, 4, புராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட அமைப்பை பெற்ற தனுசு ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத கிரக நிலை. ராசியிலே சூரியன், செவ்வாய். இது தேவையில்லாத பதட்டத்தையும் கோபத்தையும் கொடுக்கும். இது அற்புதமான நிலை என்று சொல்ல முடியாது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி, 3வது இடத்திலே சனி இருப்பது அற்புதமான நிலையை காட்டும். சுகஸ்தானத்திலே ராகு, 4வது இடமான மீனத்திலே ராகு, இது நல்ல அடையாளம் அல்ல. பஞ்சமஸ்தானத்திலே குரு இருப்பது அற்புத நிலை. தொழில் ஸ்தானத்திலே கேது இருப்பதும் நல்ல நிலை. அயன சயன போகஸ்தானத்திலே சுக்கிரன், புதன் அற்புதமான நிலை என்று சொல்ல முடியாது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாத கிரக மாற்றங்கள் 8/1/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார், அதாவது மகரத்துக்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானமாகிய விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானமாகிய மகர ராசிக்கு மாறுகிறார். இப்பொழுது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனத்துடன் அந்த உதவிகள் செய்ய வேண்டுமா தேவையில்லையா என்பதை நீங்கள் பொறுத்துதான் செய்ய வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் மிக கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேல் அதிகாரிகளுடைய சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தனுசு ராசியை சார்ந்த பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண வரத்து தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி
நிம்மதி உண்டாகும், கடன் பிரச்சனைகள் தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தார் வெற்றி நிச்சயம். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும், பண வரத்து அதிகரிக்கும், நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்கள் பாடங்களை படிப்பதிலே மெத்ததனம் காட்டாமல், சோம்பேறித்தனத்தை காட்டாமல் தகுந்த காலத்தில் கடுமையாக படிக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திரங்களின் பலாபலன் ஜனவரி மாதத்திலே. ஜனவரி மாதம் தொழிலிலே வியாபாரத்திலே இருந்து வந்த போட்டிகள் குறை. புதிய ஆர்டர்கள் பெறுவதிலே சிந்தனை செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறை. அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த பூராட நட்சத்திரத்தின் இந்த ஜனவரி மாத பலாபலன்கள். இந்த மாதம் குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் குறை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவி உண்டாகும். தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த ஜனவரி மாதத்திலே அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர். உற்சாகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கவலை நீங்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் பரிகார முறை: முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை ஞாயிறு செவ்வாய் வியாழன், தேய்பிறை செவ்வாய் வியாழன். சந்திராஷ்டம தினங்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஜனவரி 25, 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி மாதத்திலே 18, 19, 20. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், ரோஜா, சிகப்பு. இந்த வகையிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஜனவரி மாத முழு பலனை நீங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற்றீர்கள். அன்பர்கள் அதை அழகாக பயன்படுத்தி தங்களுடைய காரியங்களை திட்டமிட்டு எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அன்பர்களுக்கு ஒவ்வொரு காலை 8 மணி அளவிலும் ஜனவரி மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது. மாலை பொழுதிலே 6 மணி அளவிலே ஜனவரி மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலனும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு அவர்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அடுத்த பகுதியாக திகழ்கின்ற மகர ராசி ஜனவரி மாத பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.